To die, welcome to my dark side. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரசன்னா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாலேஜ் வர்சஸ் மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2022 ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா, அட் த ஏஜ் 18 எல்லோரும் மோஸ்ட்லி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸே கூட பார்த்திங்கன்னா டைரெக்டாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு போகலாம், பட்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன இது பண்ணுறாங்கன்னு தெரியல. டைரெக்டாக அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க சூஸ் பண்ணுற ப்ரொஃபஷன்லாம் பார்த்திங்கன்னா என்ன, எங்கன்னா போய்ட்டு ஹெல்ப்பராக வேலை பார்க்குறாங்க, இல்லைனா ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க, இல்லைனா ஒரு கார்பெண்டர், அந்த மாதிரியான வேலைக்கு போயிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இப்போது நான் ஒரு 2021 வந்து நான் ஸ்கூல் முடிக்கிறேன். 2024 வரைக்கும் நான் காலேஜ் படிக்கிறேன். ஸோ 3 இயர்ஸ் படிக்கிறேன். அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே என் ஃப்ரெண்டு வந்து 12th முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். அந்த இன்பிட்வீனில் அவன் 3 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த 3 இயர்ஸ்லாம் அவன் வந்து வேலைக்கு போயிட்டு ஓரளவுக்கு மாதம் 10,000ன்னு சொல்லிட்டு ஒரு 4 லட்ச ரூபா அவன் சம்பாரிச்சிட்றான். பட் நான் 3 வருஷம் எதுவுமே சம்பாதிக்கலை, நான் செலவு தான் பண்ணேன். ஆனால் நான் 4வது வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷராக எங்கன்னா வேலைக்கு போனேன்னா எனக்கு 15,000 சேலரி இருக்கும். பட் ஆனால் அவனுக்கும் எனக்கும் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கும்னா, அவனுக்கும் அதே 15,000 தான், எனக்கும் அதே 15,000 தான். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும், அவனுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் இருக்காது. அதே மாதிரி நான் அந்த ஜாபில் வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, என்னோடய டேலண்ட்டை பொறுத்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். பட் இதே அவனோட ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட் வந்து இருக்குமான்றது தெரியல. அப்படியே இருந்தாலும் அது ஒரு 1000, 1000, 2000 அந்த மாதிரி தான் இருக்குமே. எனக்கு அந்த இன்க்ரிமெண்ட் வந்து 5,000, 10,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் டிகிரி ஹோல்டர் அப்படின்ற பேர் எனக்கு இருக்கும். பட் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிட்டி தான், அந்த ஐடென்டிட்டி நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்த ஐடென்டிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஆக்குபேஷனில் இருக்கீங்கன்றது தான் வருமே தவிர, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ பணம் வச்சிட்ருக்கீங்கன்றதில் வர்றதில்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு கார் வச்சுட்ருக்கீங்க, அந்த காரை ஒரு ஹோட்டலுக்கு எடுத்துன்னு போகிறீங்க. அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கிறவன் வந்து உங்களுக்கு மரியாதை தருவான், அது உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் அவன் மரியாதை தர்றது உங்களுக்கு இல்லை, நீங்கள் வச்சுருக்க காருக்கு, அந்த பொருளுக்கு தான் அவன் மரியாதை தருவான். அப்போது மரியாதைன்றது நம்ம என்ன வச்சிட்ருக்கோம். அப்போ அந்த ரெஸ்பெக்டுன்றது பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பணம் இல்லாத போது ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்கள் ஐடென்டிட்டின்றது எப்பயும் நிரந்தரமாக அப்படியே தான் இருக்கும். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுன்றது வேறு, ஐடென்டிட்டியை உருவாக்குறதுன்றது வேறு. பணம் எப்படின்னா சம்பாதிக்கலாம், பட் ஐடென்டிட்டியை சம்பாதிக்க முடியாது. உங்களோட எண்ணம் எப்படி இருக்குது, உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, உங்களோட செயல் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ஐடென்டிட்டி முடிவாகும். இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன்னா நான் ஒரு இன்ஜினியர், அதுதான் என்னோடய ஐடென்டிட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களோட ஐடென்டிட்டியை குறிக்கும். அந்த ஐடென்டிட்டியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்குங்க. பணம் எப்படின்னா சம்பாதிக்கலாம், பட் அந்த ஐடென்டிட்டி, அந்த இண்டிவிஜுவாலிட்டியை சம்பாதிக்க முடியாது. அது ஸ்டார்டிங்லேருந்தே வந்தால் தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட பேஷனை தேடி ஓடுங்க, உங்கள் மேலே ட்ரஸ்ட் வைங்க. அப்போ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் பாருங்கள். அப்புறமா ஃப்யூச்சரில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களோட விஷனையே மாற்றுங்க. அப்புறமா நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா அந்த வேலையை பற்றி யோசிங்க. நீங்கள் எதனா ஸ்கில் கற்றுக்க போகிறீங்கன்னா அதை வந்து ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, ஃப்யூச்சரில் அது இது பண்ண முடியுமா, இன்னும் எம்பவர்டு பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். பிகினராக இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்த தெரிஞ்சுங்க, கற்றுக்குங்க, நிறையா பாருங்கள். நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, பட் நான் அவங்களுக்கு பேச முடியாது, அடுத்தவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வருன்றதை பாருங்கள்.
உங்களுக்கு என்னென்ன வரலன்றதை முதல்ல பாருங்கள். உங்களோட மைனஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறதுக்கான வழியே பாருங்கள் என்ன வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஸ்டிக்கலை பிரேக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசுங்க, பழகுங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ரெஸ்டாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருமே உங்களை இது பண்ண மாட்டாங்க. சந்தோஷமாக இருங்க, பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்கன்னா பாஸ் ஆகி டிகிரி வாங்குறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும்ன்றது தெரிஞ்சு உங்களுக்கு வர்றதை கண்டுபிடிச்சி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்கள். அப்படி இருந்தால் தான் உங்களோட ஐடென்டிட்டி வளரும். ஐடென்டிட்டி இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கலாம், பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். பட் அந்த ஐடென்டிட்டி வந்து சர்டன் பீரியட்குள்ளே நம்ம சம்பாரித்தா தான் அது லைஃப் லாங் நமக்கு வரும். ஸோ அந்த ஐடென்டிட்டியை வந்து இழக்காதீங்க. அந்த ஐடென்டிட்டியை உருவாக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அதை முறியடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு வாங்க. ஸோ திஸ் இஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது பிரசன்னா. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றியோ ஏதாச்சும் ஒரு மொபைல் பற்றி ஏதாச்சும் ஒரு டெக் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.